ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பால்கனி கார்டனிங் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் பால்கனி கார்டனிங்கில் வந்து இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சம்மந்தமான செடிகள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்ரோட்டன்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து பால்கனியை அழகாக ஆக்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக எதுவும் மெட்டீரியல்ஸ் தேவைன்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சே நம்ம பண்ணலாம். அண்ட் அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த விதமான பிளாஸ்டிக் பாட்டில் எந்த சைஸ் வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம், பாட்டமில் இருக்கிறதையும் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் விட்டுக்கோங்க, சேம் சைஸில் சேம் லெவலில் 2 ஹோல் விட்டுக்கோங்க. அண்ட் கீழே வந்து ஒரு ட்ரைனேஜ்க்காக ஒரு ஹோல்ஸ் வந்து விட்டுக்கோங்க. ட்வைங் நூல் நீங்கள் வந்து எந்த ஸ்டேஷனரி ஷாப் போய் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ட்வைங் நூல் உங்களுக்கு கிடச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அதை வச்சு நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்கிற ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கீழே இருக்கிற பாட்டம்லேயும் அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். அண்ட் இல்லைனா நார்மலாக நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இது வரைக்கும் என்னோட இங்கிலீஷ் சேனல் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும்னா விசிட் பண்ணி பாருங்கள். சக்திவேல் கார்டனிங் நேமில் இருக்குது. அண்ட் அதுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதர் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை உங்களுக்கே பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் என்னோடய வெப்சைட் நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா sako.co.in, அதுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ஆர்டிகல்ஸ் நான் எழுதியிருக்கேன். வேறு லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டிகல்ஸ் பாருங்கள். அண்டு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் சஜஷன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் அமேசான் லிங்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன் சென்னை ஆதம்பாக்கத்தில். அண்ட் உங்களுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் கோகோபீட் என்கிட்ட கொஞ்சம் எக்ஸஸ் இருந்துச்சுனால அதை நான் பயன்படுத்திக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து நார்மல் ரெட் சாயில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மின்ட் துளசின்ட்டு, உங்களுக்கு அதை சாப்பிட்டிங்கன்னா வந்து ஒரு மின்ட் பெப்பர்மெண்ட் டேஸ்ட் இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா சளிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து கற்பூரவல்லி, லெமன் கிராஸ், இந்த மாதிரி நிறையா வந்து மூலிகை செடிகள் நான் வச்சுருக்கேன். இந்த லெமன் கிராஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து லெமன் கிராஸ் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு கொசு தொந்தரவு இருக்காது. லெமன் கிராஸ் நம்ம டீ கூட பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் அதுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் அது மேலே இருக்கிற ஐக்கானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கும். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். லெமன் கிராஸ் டீயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு வலி எல்லாமே நமக்கு எடுக்கும். மூலிகையாக நம்ம வந்து ஒரு பால்கனியை நம்ம கட்டமைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு போகும்போது கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஆலோவேரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் அதில் நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஏரை சூப்பராக ப்யூரிஃபை பண்ணும். உங்களுக்கு ஏர் ப்யூரிஃபிகேஷன் மட்டும் இல்லை, அது ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம், ஃபேஸஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சம்மரில் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு சின்ன சின்ன பேர்ன்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் அதை கட் பண்ணி நீங்கள் அதை கூட நம்ம வந்து இந்த சன்பர்ன்ஸ்க்கு வந்தால் சூப்பரான மாதிரி தான் இருக்கும். அண்ட் என்னோடய பால்கனியை ஓரளவுக்கு நான் அழகாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது எப்படி இருக்குன்றது மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன் சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குன்ட்டு. உங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு கிஃப்ட் மாதிரிங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from your gardener Shaktivel. Have a happy gardening day.